கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமான வசனம் தான் யாத்திராகமம் 23வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள், அவருடைய அவரின் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன் வியாதியை ஆமென் முன்னிலிருந்து ஆமென் விலக கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவான வார்த்தைகளை குறித்து பார்க்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம். இந்நாளில் இருக்க சொல்லப்பட்ட வார்த்தைகள் அதிகமாய் கேட்டிருப்போம் பெற்றிருப்போம். ஆகிலும் கர்த்தர் தாமே ஆமென் பேசுகிற அடியோடு கேட்கிற பிள்ளைகளோடும் ஆமென் கர்த்தர் இடைப்படுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமைக்கென்று ஆமென் கர்த்தர் இவ்வார்த்தைகளை எவைகளுக்கு கொடுத்தார் என்று சொன்னால், நீங்கள் கர்த்தரை சேவிக்கும்படிக்கு, உலகத்தின் நன்மையை பெற்றுக்கொள்ளும்படிக்கல்ல, உலகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கல்ல, கர்த்தரை சேவிக்கும்படிக்கு தான் இவ்வார்த்தைகளை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவைகளை குறித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த இடம் எவனமா இடம் என்று சொன்னால், கர்த்தர் ஆமென் 20வது வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் ஆமென் ஸ்தோத்திரம் 23வது அதிகாரம் 20வது வசனம், 23வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசியுங்கள். வழியில் உன்னை காக்கும்படிக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ண ஸ்தானமாய் இருக்கிற அவன் உன்னை கூட்டிக் கொண்டு போய் சேர்க்கும் மட்டும் இதோ ஆமென் ஒரு தூதனை கர்த்தருக்கு முன்பதாக உனக்கு முன்பதாக அனுப்புகிறேன் என்று சொன்ன ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. யவனமான இடத்துல இருக்கும் பொழுது என்று சொன்னால் சீனாய் ஆமென் மலையில கர்த்தர் கொடுத்தான வார்த்தை 10 கட்டளைகளை கொடுத்து ஆமென் அதுக்கப்புறம் கொடுத்த ஆசீர்வாதத்துடைய வார்த்தை தான் இவை எதற்காக சொன்னால், நீங்கள் சுதரிக்க வேண்டிய ஆசீர்வாதம் வெகு சமீபித்து வந்தாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற கர்த்தர் தாமதியாமல் அவர் நிறைவேற்றும்படிக்கு அவர் வேகமாய் வந்தாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றி தருகிறார் என்று சொல்லப்படுகிற இவ்வேளையில் தானே கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை என்னவென்று சொன்னால், உங்கள் ஆமென் அப்பத்தையும் உங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உங்கள் நோய்களை யாவையும் நான் தீர்த்து தருகிறேன், நீங்கள் என்னை சேவியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு ஆமென் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிதான ஒரு காரியம், உங்களுக்கு வாக்கு பண்ணினதை நான் நிறைவேற்ற போகிறேன். அல்லேலூயா. இம்மாதம் முதல் தொடங்கி ஆமென் கர்த்தர் வாக்கு பண்ணினதை ஆமென் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வாக்கு பண்ணி நிறைவேற்ற போறபடினாலே நீங்கள் அதுக்கு தகுதி இல்லாமல் போகும்படிக்கு ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் தகுதி இல்லாமல் ஆகும்படிக்கு, உங்கள் செயல்கள் இராதபடிக்கு ஆமென் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க என்ன சேவியுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க என்ன சேவிங்க? நீங்க ஒன்று சொல்லலாம், பாஸ்டர் நாங்க இயேசுவை தானே சேவிக்கிறோம், நாங்க இயேசுவின் நாமத்தை தானே மகிமைப்படுத்துறோம், அவரை தானே துதிக்கிறோம், அவரை தானே பாடுகிறோம், அவரை தானே சோதரம், அவருடைய வார்த்தைகளை தானே அறிவிக்கிறோம் என்று சொன்னால் ஆமென் இங்கே உங்களை குறித்து நீங்கள் கவனமாக இருக்கும்படிக்கு மீண்டும் மீண்டும் கர்த்தரை சேவிங்கள் என்று சொல்லப்பட்ட காரியம் என்னவென்று சொன்னால் 24வது வசனத்தை வாசியுங்க. நீ அவர்களுடைய தேவனை பணிந்து கொள்ள வேண்டாம், சேவியாமலும் அவர்களுடைய செய்கையின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவருடைய சிலைகளை உடைத்து போடு அப்படி சொல்லப்பட்ட கட்டளையின் பிரகாரம் நாம உலக பிரகாரமாய் அவன் சொல்ற உலக மனுஷர்கள் செய்கிறது போல நீங்க செய்யாதிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிறதுல உண்மைதான், தேவனை துதிக்கிறதுல உண்மைதான், தேவனை போற்றுகிறது உண்மைதான், தேவனுடைய நாமத்தை தொழுதுகளை உயிரை பற்றி பிடிக்கிறதுல உண்மைதான். ஆனால் மனுஷன் செய்கிறது போல செய்யாதுங்க. பாஸ்டர் மனுஷன் செய்கிறது போல நாங்கள் என்ன செய்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் செய்கிறது போல நாங்கள் என்ன செய்கிறோம்? மனுஷன் செய்கிறது போல நீங்கள் கர்த்தரை விட்டு தூரமாக போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு உலகத்துடைய மனுஷன் செய்கிறது போல நீங்கள் கர்த்தரை விட்டு தூரமாக போகிறீங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எரேமியா எழுதின புத்தகம் அதனுடைய 23வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற வாசிங்க. எரேமியா 23:23. நான் சமீப கர்த்தர் சொல்லுகிறார், நான் சமீபத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்தில் இருக்கிற உங்களுக்கும் நான் தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. நீங்கள் இயேசுவோடு ஐக்கியமாக இருக்கும் பொழுது, பாவமான வாழ்க்கை இல்லாதிருக்கும் பொழுது மாத்திரம் தேவன் அல்ல, ஆமை தேவன் கூட இருக்கிறார் அல்ல. ஆமை சோத்திரம். நீங்கள் விட்டு விலகி போகும் பொழுதும் கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தூரமாக போகும் பொழுது கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே சில தூரங்களை குறித்து வேதத்தில் அழகாக சொல்லப்பட, அதுக்கு முன்பதாக இந்த அடியனுடைய தூர பிரயாணத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இவைகள் இந்த மாதத்துடைய வாக்கு தத்தத்தை நீங்கள் சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ளும்படிக்கு உங்களுக்கு ஏதுவானதாக இருக்கும். அல்லேலூயா. 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 இந்த உலக மனுஷர்கள் செய்கிறது போல அவன் என்னுடைய வாழ்க்கையின் பிரயாணம் அவன் கிறிஸ்துவை விட்டு தூரமாக இருந்தது. அல்லேலூயா. இந்த 24ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல அவன் சோத்திரம் ஆகிய புறஜாதிய சோதரம் செய்கிறது போல, ஜனத்தார் செய்கிறது போல கர்த்தரை சேவிக்கிறாங்க. ஆனால் அவன் கர்த்தருக்கு பிரியமான நடக்கை இல்லை. அல்லேலூயா. 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 அவன் சோதரம் சொல்ல போயாச்சுன்னு சொன்னால் அவன் சில காரியங்களை அவன் வாழ்க்கையில் பார்த்துட்டு, அல்லேலூயா, 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 சில காரியங்களை வாழ்க்கையில் கவனித்து அவன் இயேசுவை விட்டு தூரம் போகிறான். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அவன் நீ எவ்வளவுதான் தூரம் போனால் நீ கவலைப்படாத, கர்த்தரை மீண்டும் கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. 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 இங்கே சோத்திர எரேமியா புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அதை தொடர்ந்து வாசிங்க. 24, 25. எவனாகிலும் தன்னைத்தான் காணாதபடிக்கு மறைவிடத்தில் ஒளித்துக் கொள்ள கூடுமா? எப்படி ஒளித்துக் கொள்ள முடியும்? தன்னைத்தான் காணாதபடிக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை நீங்களே ஆமே சோத்திரம் அவன் ஒளித்துக் கொள்ளும்படிக்கு உங்களால் கூடுமா என்று சொல்லி வசனம் கேட்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களால் என்ன செய்ய முடியாது? ஒளித்து வைக்க முடியாது. அல்லேலூயா. எந்த இருட்டாக இருந்தாலும் உங்கள் கை கால்கள் என்ன செய்யும்? உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. 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 இவ்வளமாய் அமை சோதனை தூரத்தில் அமை நீ வெகு தூரமாய் போகிறது பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு ஆமை சோத்திர 10ஆம் கிளாஸ்லேருந்து ஆரம்பிக்கப்பட்டதான ஒரு காரியம். அல்லேலூயா. இயேசுவை விட்டு தூரம் போன ஒரு காரியம். அல்லேலூயா. 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 நீ தூரம் போகிறது பிரச்சனை இல்லை, ரொம்ப கவனமாக இருக்கணும். தூரம் போகிறது பிரச்சனை இல்லை, நீ எவ்வளோ தூரம் போயிருக்கிற. அல்லேலூயா. 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 ரோமர் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனமும் 39ஆம் வசனத்தையும் வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 38ஆவது வசனத்தையும் 39ஆம் வசனத்தையும் வாசிங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு உங்களை பிரிக்க முடியாது. அல்லேலூயா. 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 ஆகிய இங்கே வேதவசனம் சொல்லுது, மனுஷன் செய்கிறது போல இயேசுவை அவன் விட்டு வெகு தூரமாய் போயிருக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் 10ஆம் கிளாஸ்ல இது பார்த்தாச்சுன்னா எல்லாருக்கும் அது என்னை சோதனை என்னை கண்டவர்களுக்கெல்லாம் தெரியும். சபையில் எதிர்ப்பேன், ஆராதனை நடத்துவேன், காரியங்களை செய்வேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் என்னுடைய செயல்கள் கிறிஸ்துவை விட்டு ரொம்ப தூரமாக இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. கரெக்டாக 10ஆம் கிளாஸில் நான் படிக்க ஆரம்பித்தது தொடங்கி ஆமாம் சோத்திரம் கரெக்டாக எம்ஏ முதல் இயர் வரைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை வருஷம்னு கொஞ்சம் கணக்கு பார்த்து பாருங்க. அல்லேலூயா. 10ஆம் கிளாஸ்லேருந்து தொடங்கி என்னுடைய எம்ஏ டிகிரி ஆமை சோத்திரம் முதல் வருஷம் வரைக்கும் நான் கர்த்தரை விட்டு தூரம் போய்கிட்டே இருந்தேன். அல்லேலூயா. 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 கிட்டத்தட்ட ஆமை சோத்திரம் 7-8 வருஷம் அளவும். அல்லேலூயா. அல்லேலூயா. 10, 11, 12, 7 வருஷம், 8 வருஷம்னே வச்சுப்போம். அல்லேலூயா. 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 8 வருஷம் அளவும் என் பிரயாணம் கர்த்தரை விட்டு தூரமாக இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
இங்கே சொல்லப்படுகிறது போல மரணமானாலும் ஜீவனானாலும் இயேசு விட்டு உங்களை பிரிக்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் நாம் மனுஷன் செய்கிறது போல நாம் இயேசு விட்டு ரொம்ப தூரம் போயிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் 8 வருஷம் அளவும் தூரம் போனது மாதிரி இதில் இருக்கிறவங்க யாரும் போயிருக்க மாட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 8 வருஷ தூரம் அளவும் சற்று வாசிங்க. உபாகமம் 30ஆம் அதிகாரம் அதுடைய 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. சங்கீதம் சோதனம் உபாகமம் 30 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் முடிய சோதனம். நாங்கள் அதை கேட்டு அதன்படி சோதனம் உபாகமம் 30 11லேருந்து 14 வரைக்கும். நான் இன்று முதல் விதிக்கிற மறைபொருளும் அல்ல, உங்களுக்கு இவைகள் தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்திற்கு ஏறி அதை எங்களிடத்தில் கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து கொண்டு வருகிறவன் யார் என்று சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்புறத்தில் உள்ளது அல்ல. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாயும் உன் இருதயத்திலும் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டேன், எப்படி என்னை கர்த்தரை நேசிக்க முடியும், அவருடைய கட்டளைக்கு நான் ஏன் கீழ்ப்படியணும் என்று சொல்லுகிறதல்ல. அது கடலிலிருந்து தூரமாய் வந்ததல்ல, அது வானத்திலிருந்து வந்ததல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வார்த்தைகள் எல்லாம் ஆமென் உன் அருகாமையில் இருக்கிற காரியங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் உள்ளத்தோடு பேசுகிற காரியங்கள். அல்லேலூயா. உன் இருதயத்தோடு அசைவாடுகிற காரியங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த 8 வருஷ கால அளவு நான் அப்படி தான் நினைச்சேன். நான் கர்த்தரை விட்டு தூரம் போவேன். எனக்கு தெரியும் நான் மாயமான தோற்றங்களை மாயமான காரியங்களை செய்கைகளை கர்த்தர் இல்லாதது எனக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை விட்டு தூரமாய் 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 கடந்து போனது எனக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை, எனக்கெல்லாம் ஒரு எண்ணம், எனக்கெல்லாம் ஒரு யோசனை. என்னன்னு சொன்னேன், எதுக்கு நான் கீழ்ப்படியணும், எதுக்கு நான் செய்யணும். நான் ஜெபிக்கிறதே இல்லை, நான் வேதவசனம் வாசிக்கிறது இல்லை. ஆமென். கர்த்தருடைய ஆலோசனை வந்தால் கையை உயர்த்துறேன், ஆனால் செய்கிறது இல்லை. என் நடக்க இல்லை, அது எனக்கு தான் தெரியும். நான் எதுக்கு கீழ்ப்படியணும் என்கிற எண்ணம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஆமென் கடலுக்கு அப்பால் பட்டதில்லை, வானத்துக்கு மேல் அப்பால் பட்டதில்லை, இதயத்தில் கிட்ட இருக்கிற காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தூரம் போகிற நான் வேண்டாம் சொல்ல, தூரமாக போ. அல்லேலூயா, கவலை இல்லை. நீ கர்த்தருடைய தூரமாக போயிட்டே இரு, கர்த்தருடைய அன்பு உனக்கு சீக்கிரமாக வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் எவ்வளவு தூரம் போகிற. அல்லேலூயா. சில தூரங்கள் போகும்பொழுது இருதயம் சொல்லும், ஏன் செய்யணும், ஏன் நடக்கணும், ஏன் நடப்பிக்கணும், ஏன் செய்யணும், ஏன் யோசிக்கணும், ஏன் பேசணும், ஏன் செய்யணும் சொல்லும். அல்லேலூயா. அப்போ கவனமாயிரு. உனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை தூரமாய் வானத்தில் அல்ல, கடலையும் தாண்டி அல்ல, உன் இருதயத்தில் பக்கத்தில் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தை பக்கத்தில் இருக்குன்னா நீ தூரமாய் போனால் இயேசு சமீபத்தில் தான் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி தான் என்ன பார்த்துக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 8 வருஷ கால அளவும் அவன் அதிகமாக தூரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிட்டே இருக்கிற கர்த்தனை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் மறந்து அவன் சோத்திர யோசனையின்படி செய்கையின்படி செயலின்படி நடந்துக்கிட்டே இருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்பிரகாரம் பார்க்கும்போது சபைக்கு வரும்போது ஒரு அலங்காரம், அவன் சபைக்கு பிரியமான காரியம். அவன் உலகத்தில் பார்த்தா அவன் இவைகளை நான் எதுக்கு செய்யணும், அவன் கர்த்தரை நல்லா தான் நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவைக்கு நான் ஜெபிக்கிறேன், கர்த்தரை செய்கிறேன், இவைகள் சொல்றபடி நான் எதுக்கு செய்யணும் என்கிற சிந்தனை ரொம்ப தூரம் போயிட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
கடைசியில் தூரத்துடைய பிரயாணத்தின் முடிவு எப்படி தெரியுமா இருக்கும்? மரணமாக இருக்காது. அல்லேலூயா. தூர பிரயாணத்துடைய முடிவு அது எப்படி இருக்கும்னு சொன்னால் கடைசியில் எது பண்ணாலும் வாய்க்காது. அல்லேலூயா. எப்படி பிரயாணத்துடைய முடிவு எப்படி இருக்கும்? நன்மையானவைகளை பார்க்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேத புத்தகத்தில் சொல்கிறது போல ஆமென் ஸ்தோத்திரம். ஆதியாகமம் ஆமென் 12வது அதிகாரம், ஆமென் ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 4ஆம் வசனம் சொல்லுகிறது போல ஆமென் சில தூர பிரயாணமாய் போயிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தரை விட்டு ஆமென் சில தூர பிரயாணமாக போயிருக்கிறியா? போய்க்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதில் ஒன்றே வாசிப்போம், சரியா? அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் அதோடைய 8வது வசனத்தை ஒன்று வாசிங்க. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் அதோடைய 8வது வசனம். ஆமென் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த உள்ளத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி மரியந்தமும் கர்த்தருக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டது போல இவனமான தூரம் வரைக்கும் நீங்கள் கடந்து போவீங்களோ, போங்க, பிரச்சனை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதிகாமம் 31வது அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல 7 நாள் பிரயாணம் பண்ணிதியா, பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாரம் அளவு நீ கர்த்தரை விட்டு தூரமாக போகிறியா, போ. அல்லேலூயா. யாத்ரா 3:18 சொல்லப்பட்டது போல 3 நாள் பிரயாணமாக போறியா, போ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு எந்த தடையில, போ. ஆமென் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 28:15 சொல்றது போல 48 மைல் தூரம் போறியா, போ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை மைல் போறியா? 48 மைல் போறியா, தூரம் போறியனா, போ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை யோசுவா 3வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல 9 மீட்டர் தூரம் அளவது போறியா, போ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை 900,000 மீட்டர் தூரம் போறியா, போ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை யோவான்ல ஆமென் ஸ்தோத்திரம் 11வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல 2 மைல் தூரம் அளவு போறியா, போ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ எத்தனை தூரம் பிரயாணப்பட விரும்புகிற? இயேசு விட்டு எவ்வளோ தூரம் பிரயாணப்பட விரும்புகிற? 3 நாள் பிரயாணப்பட விரும்புகிறியா, போ. 7 நாள் பிரயாணம் பண்ண விரும்புகிறியா, போ. அல்லேலூயா. 48 மைல் தூரம் பிரயாணம் பண்ண விரும்புகிறியா, போ. 2 மைல் தூரம் பிரயாணம் பண்ணணுமா, போ. 900 கிலோமீட்டர் பிரயாணம் மீட்டர் போனான்னு பிரயாணம் பண்ணுறியா, போ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எவ்வளவு தூரம் வேணாலும் போ. அல்லேலூயா. ஆனால் நீ போகிற தூரத்தில் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 12வது வசனம். ஆமென் ஸ்தோத்திரம். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வினால் பிரயாண தூரம் 1 கிலோமீட்டர், ஒரு ஓய்வினால் 1 நாள் பிரயாணம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நடந்து தான் போகணும். அல்லேலூயா. காடு மேடுகள் வழியாக தான் போகணும், முற்கள் வழியாக தான் போகணும். 1 கிலோமீட்டர் பிரயாணம். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ கிலோமீட்டர் பிரயாணம்? 1 கிலோமீட்டர் பிரயாணம். வாசிங்க. ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை என்னப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எத்தனை மைல் கத்தரை விட்டு தூரம் போ? 8 வருஷமா, ஆமென் 10 வருஷமா, ஆமென் ஸ்தோத்திரம். 8 வருஷம் யாரும் தூரம் போனது மாதிரி இல்லை. 8 வருஷத்துக்கு மேலே தூரம் போயிருக்கீங்களா? ஸ்தோத்திரம். தூரம் போயிருக்கீங்களா? 8 வருஷம் அளவு. 5 வருஷம் தூரம் போயிருக்கீங்களா? 2 வருஷம் தூரம் போயிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம். அல்லேலூயா. கத்தரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், ஸ்தோத்திரம். கத்தரை ஏற்றுக்கொண்டு சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் கத்தரை விட்டு தூரம் போயிருக்கீங்களா? இயேசு விட்டு தூரம் பிரயாணப்பட்டிருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. வருஷக்கால அளவெல்லாம் பிரயாணப்பட்டிருக்க மாட்டீங்களே. அல்லேலூயா. ஆனால் இந்த அடியன் 8 வருஷம் பிரயாணப்பட்டேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆனால் 8 வருஷம் நான் பிரயாணப்பட்டாலும், எத்தனை மைல் கிலோமீட்டர் நான் பிரயாணப்பட்டாலும், 1 கிலோமீட்டர் தூரத்து அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் கர்த்தர் இடத்துல மீண்டும் திரும்ப வர கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எவ்வளோ தூரம் வேணாலும் பிரயாணப்போ, கவலை இல்லை. ஆனால் எவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டிருக்கான்னு கவனத்தில் வச்சுருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எவ்வளோ தூரம் வேணாலும் இப்போ 1 கிலோமீட்டர்னு சொல்ல வேண்டிய அளவுக்கு அவ்வளோ தூரத்துக்குள்ள கர்த்தரிடத்தில் கிட்டி சேரலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்லப்பட, அவர் தூரத்து, அவன் அருகாமையில் மாத்திரமல்ல தேவன், அவர் தூரத்துக்கும் தேவன் அருகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, வாசிக்கும் பொழுது அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னு தெரியுமா? 13வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 1:13. அவர்கள் அங்கே வந்த பொழுது மேல் வீட்டில் ஏறினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மேல் வீட்டில் எதுக்கு ஏறினாங்கன்னா கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ திரும்பி வரணும்னு நினைக்கிறேன்னா ஈஸியா திரும்பி வந்துடலாம் தேவ பிள்ளையே. நீ வெகு தூரம் கடந்து போகல, ஆனா கர்த்தர் சொல்லுகிற காரியம் உண்டு. நீ பிரயாணப்பட வேண்டிய கர்த்தருடைய சித்தத்தின் காரியம் வெகு தூரமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீ நினைக்கிற பிரயாண தூரம் அல்ல, நீ கிறிஸ்துவை விட்டு நினைக்கிற பிரயாண தூரம் அல்ல, கர்த்தர் நினைத்திருக்கிற ஒரு பிரயாண தூரம் உண்டு. நீ யாவற்றையும் சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ளும்படிக்கு, யாவற்றையும் மகிமையாய் பெற்றுக்கொள்ளும்படிக்கு, யாவற்றையும் நேர்த்தியாய் பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஒரு பிரயாண தூரம், ஒரு வேகமான தூரம், ஒரு முடிவில்லாத தூரம், கிறிஸ்துவை சேர்த்துக் கொள்கிற தூரம், கிறிஸ்துவோடு சேர்த்துக்கிற தூரம், அவன் அவருடைய அன்பில் பலப்படுகிற தூரம், அவருடைய கிட்டி சேர்கிற தூரம், அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிற தூரம் உனக்கும் எனக்கும் உண்டு தேவ பிள்ளையே. அதை தொடர்ந்து இருக்கிற பகுதி கர்த்தர் ஜீவ மகத்துவமான அவன் ஜீவ நாட்களை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். நீ பிரயாணப்படுகிற தூரம் அல்ல, அவை வேகமாய் நீ மேலே கர்த்தருடைய ஸ்தலத்தில் வந்து சேரக்கூடும். கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு அழகான ஒரு தூரம் உண்டு. அதற்கு முடிவில்லை, அதற்கு இடம் இல்லை, அதற்கு தடங்கள் இல்லை, அதற்கு குழப்பம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, கஷ்டம் இல்லை. கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிருக்கிற தூரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு கர்த்தர் ஒரு தூரத்தை காமிச்சு தர போறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் செய்கிறது போல தூரமா போகாத. அல்லேலூயா. மனுஷன் செய்கிறது போல யோசனை கொண்டு தூரமா போகாத. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எவ்வளோ மைல் தூரமா போனாலும் 1 கிலோமீட்டர்னு சொல்ல வேண்டிய அளவுக்கு நீ திருப்பி கர்த்தரிடத்தில் வரலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சொன்னா தூரத்தில் உன்னை காண்கிற ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தன் குமாரனை கர்த்தர் அவன் சோதனம், அவர் உபதேசமாய் சொல்லப்பட்ட காரியம் கர்த்தர் அவன் சோதன தகப்பன் அவன் மகனை அவன் சோதனம் ஊருக்கு எல்லையில வரும் பொழுது அவனை கண்டாண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரயாணப்பட்டு எவ்வளவு தூரம் நீ போ, நீ மீண்டும் திரும்பி வரும் பொழுது உன்னை எல்லையிலே கர்த்தர் கண்டு மீண்டும் உன்னை சேர்த்து அணைக்கிற நல்ல தகப்பனார் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்து. ஒரு தாய் செய்ய முடியாத, ஒரு தகப்பன் செய்ய முடியாத, ஒரு உற்றார் செய்தால், ஒரு உறவினர் செய்தால் ஒரு பெரிய காரியம் நீ திரும்பி வர ஆசைப்படுகிற அந்நேரத்தில் உனக்காக நான் வைத்திருக்கிற தூரம் உண்டு. ஒரு முத்திர மோதத்துடைய அதிகாரத்துடைய தூரம் உண்டு. வெகுவாய் தாழ்த்தப்பட்டு நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு தூரம் அல்ல. அத்துடைய பிரயாணம் உண்மையான பிரயாணம் அல்ல. அவைகள் ஆசீர்வாதம் அல்ல. கர்த்தர் ஆகிய நான் விதிக்கிற பிரயாணத்துடைய தூரம் மகிமையும் மகத்துவம் வல்லமையும் கனமும் மகிமையும் உயர்வும் உடையதான ஒரு பெரிய ராஜ்யத்துடைய பிரயாணத்தை கர்த்தர் உனக்கு அருளி செய்ய அவர் காத்திருக்கிறார். ஊர் எல்லையாகி இருக்கிற அந்த ரட்சிப்பின் அவன் எல்லைகளில் கர்த்தர் உனக்காக 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 காத்திருக்கிறார். மனுஷன் கையில ஒப்பு எடுக்கிற ஆண்டவர் அல்ல. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உட்காருங்க. அல்லேலூயா. பாருங்க, 8 வருஷம் அளவு தூரம். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஒருவேளை நீ 8 நாள் தூரம் பிரயாணப்பட்டிருக்கலாம், ஒருவேளை 2 வாரம் தூரம் பிரயாணப்பட்டிருக்கலாம், இல்லை 3 நாள் தூரம் பிரயாணப்பட்டிருக்கலாம். 8 வருஷம் அளவு தூரப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் எந்த மனுஷன் கையிலே ஒப்புக்கொடாதபடி கர்த்தர் சேர்த்தழைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சிந்தனையினால யோசனையினால கர்த்தரை விட்டு தூரம் போயிருந்த இந்த வெகு தொலைவு போன இந்த மனுஷனை தான் கர்த்தர் ஊர் எல்லையில கண்டு, அவன் ரட்சிப்பின் எல்லைகளில் கண்டு கர்த்தர் மீண்டும் சேர்த்தழைத்தார். அல்லேலூயா. இவனமான அடியனை கர்த்தர் சேர்த்தெடுத்த உண்டானால் இந்த கொஞ்ச நாள் பிரயாண தூரமாய் போயிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை வெறும் 1 கிலோமீட்டர் அளவு தூரம் தான் நீ கர்த்தரிடத்துல மீண்டும் வா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தரிடத்துல மீண்டும் வா. உன்னை சேர்த்தனைக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 103 12வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 103வது அதிகாரம் அதுடைய 12வது வசனம். ஆபி சோத்திரம். சங்கீதம் 103 12. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமாய் பாவங்களை கர்த்தர் அவன் ஒளிய பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தூரமாக போயிருக்கிற தேவ பிள்ளைய, நீ தூரமாய் ஆண்டவரை விட்டு போயிருக்கிற தேவ பிள்ளைய, இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், மேற்குக்கும் கிழக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமோ பாவத்தை கர்த்தர் மாற்றி போடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தருடைய சந்தத்தில் வர ஆரம்பிக்கிறியா? நீ கர்த்தருடைய சமூகத்தில் திரும்பி வர மனமாக இருக்கிறியா? ஆமென். கர்த்தருடைய பாவத்தையும் ரோகத்தையும் எல்லாம் ஆமென் கர்த்தர் ஆமென் ஆமென் சோத்திரம் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரத்துக்கு கர்த்தர் ஆக்க விரும்புகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ நினைத்திருக்கிற தூர பிரயாணத்துக்கு ஒரு முடிவு வருகிறது. அல்லேலூயா. நீ போகிற தூர பிரயாணத்துக்கு ஒரு முடிவு வருகிறது. கர்த்தர் நியமித்திருக்கிற ஒரு தூர பிரயாணம், ஒரு அழகான ஒரு தூர பிரயாணம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு பிரயாணப்படுகிற பிரயாணம் எப்படி தெரியுமா? காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காற்றடிச்சாலும், ஒரு வெயில் வந்தாலும், ஒரு புயல் அடித்தாலும், காய்ந்து போகிற சூழ்நிலை வந்தாலும், அப்படிப்பட்ட கலக்கங்கள் நேரிட்டாலும் அவைகளை பாராத ஒரு பிரயாணப்படுகிற ஒரு தொலைதூரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நினைத்திருக்கிற அவன் இப்படி தான் போகணும், இப்படி தான் செய்யணும்னு நினைத்திருக்க முடியவில்ல. ஒரு பிரயாணம் அல்ல, நீ போகிற எடுத்திருக்கிற இந்த தூர பிரயாணத்தில் அவன் நீ தான் தீர்மானிக்கணும், நீ தான் செய்யணும், நீ தான் திட்டம் பண்ண எல்லாம் பண்ணணும். ஆனால் கர்த்தர் தருகிற இந்த தூர பிரயாணத்தில் நீ ஒன்றுமே செய்யணும். ஆண்டவரே, நான் உமக்கு பின்னாடி வரேன், நீங்கள் முன்னாடி போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வே, திரும்பி பார்க்க மாட்டே, திரும்பி பார்க்க மாட்டே. சிலுவையே முன்னால் உலகமே, ஆமே. சிலுவையே முன்னால் உலகமே, பின்னால் இயேசு சிந்திய இரத்தத்தினால் என்றும் விடுதலை. அல்லேலூயா. நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற தூர பிரயாணத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற தொலைதூர பிரயாணம், அதுக்கு ஒரு மேன்மை உண்டு, அதுக்கு ஒரு மகத்துவம் உண்டு. அதிலே கிறிஸ்துவானவர் முன்னே செல்வார், நாம பின்னே செல்லணும். ஏன் பின்ன சொல்லணும்னு சொன்னா அவன் கர்த்தர் பாரத்தை சுமந்துட்டு போறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நினைத்திருக்கிற தொலைதூர பார்வை ஓட்டத்தை நிப்பாட்டிடு. அல்லேலூயா. போதும், இயேசு விட்டு தூரம் போனதெல்லாம் போறோம். அல்லேலூயா. இயேசுவின் வார்த்தையின்படி செய்யாததெல்லாம் போதும், தன்னை அர்ப்பணிக்காம இருந்ததெல்லாம் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டால் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் ஆமே, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா உமக்கு தானே இணையில்லா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, என்ன நடந்தாலும் அல்லேலூயா, யார் என்ன சொல்லட்டும், அல்லேலூயா,
அல்லேலூயா. யார் என்ன பேசட்டும், அல்லேலூயா. நான் ஒரு ரகசியம், பரம ரகசியத்தை சொல்லி போகிறேன், அல்லேலூயா. ஒரு பரம ரகசியம். இப்பூலகத்தில் எவன் தாழ்த்தப்படுகிறானோ அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் உயர்த்தப்படுவான். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன். நான் அதிகமாக இது நிதானிக்கிறது உண்டு. நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன். நான் ஆண்டுடைய சத்தத்தை கேட்குறவனாக இருக்கிறேன். நான் ஆண்டுடைய வார்த்தையை பேசுகிறவனாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? விசுவாசியாக இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நான் அதிகமாக நினைக்கிறோண்டு, ஆண்டவரே நான் அவர்கள் அப்படியே சின்னவன். அல்லேலூயா. எப்படி எப்படி நான் உங்களுடைய யார்? வயசில் சின்னவன் இல்லை, நான் சின்னவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை விடைக்கு எல்லாரும் அறிவு மிகுந்தவங்க. அல்லேலூயா. என்னை விடைக்கு எல்லாரும் வளர்ந்தவங்க. அல்லேலூயா. என்னை விடைக்கு எல்லாரும் உயர்ந்தவங்க. அல்லேலூயா. ஆனால் எனக்கு பெரியவர் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இவர்கள் எல்லாரையும் பார்க்குற இயேசு பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இவர்களை விடைக்கு இயேசு பெரியவராக இருக்கா? நான் உலகத்தில் என்ன செய்யணும்? என்ன? அல்லேலூயா. நான் எவ்வளோ கூனி கொரோனாலும் பாடல்களை வெட்ட வெட்ட வளருவா கொட்ட கொட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. சீசருக்கு மத்தியில் ஒரு பெரிய போராட்டே. நீ பெரியவனா? நான் பெரியவனா? நீ இயேசுவை கூட இருக்கிற, நானும் இயேசுவை கூட இருக்கிறேன். நான் அவருக்கு வலதுக்கை பிடிச்சிருக்கிறேன், நீ அவர் இடதுக்கை பிடிச்சிருக்க. நீயும் வசனத்தை பேசுகிற, நானும் ஆண்டோடைய வார்த்தையை சொல்கிறேன். நீ பெரியவனா, நான் பெரியவனா? அல்லேலூயா. நீ செய்யறபடி நான் செய்யணுமா? நான் செய்யறபடி நீ செய்யணுமா? அல்லேலூயா. வேண்டாம், எல்லாரும் சொல்லியபடி செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுது, ஒரு பாடல் இருக்குல்ல, அனைவருக்கோனா. அல்லேலூயா, அனைவருக்கோனா. நீ எவ்வளோ தூரம் அடிமையாரு, நீ இயேசுவ பிள்ளை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இது ஒரு பரம ரகசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மெல்லாம் சொல்லுவோம்ல, ரட்சிப்பை காத்துக்கொள்ளலாம் பாஸ்டர், ரட்சிப்பை வேணும், ரட்சிப்பு காத்துக்கொள்ளலாம். நீ சின்னவனாயிரு, ரட்சிப்பு காத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் சொல்கிறீங்க ரட்சிப்பை காத்துக்கொள்ள? தாவீது கோலியாத்தை எடுத்துக்கோ. தாவீது எப்படி இருந்தான்? அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சின்னவனாக இருந்தாலும் இயேசுவை விடலை. அல்லேலூயா. பெரிய கோலியாத்தை இருக்கிற ரட்சிப்புக்கு தடையாக இருந்த, விடுதலை தடையாக இருந்தவனை அழிச்சு போட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சின்னவனானே இரு. அல்லேலூயா. யாருன்னு சொல்லட்டும், நீ பப்பட்டாவே இரு, ஒரு பொம்மையாகவே இரு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்கிறோம். ஒருவேளை யாராவது ஒரு வயசு சின்னவங்க இல்லை பெரியவங்க யாராவது இதை எடுத்தாலும் வை, இதை எடுத்தாலும் செய்யுன்னு சொன்னால் செஞ்சிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா. அவைகளை சொல்லுகிற வரைக்கும் என் இயேசு பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் பாருங்க, ஆமை சோதனை பெருமை உள்ளவனுக்கு கதை என்ன செய்கிறாரு? நான் பெரியவன், வளர்ந்தவன், உயர்ந்தவன் சொல்லணும்ல. எப்படி ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? எதிர்த்துன்னு இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்ன வேணாலும் பாவம் செய்ய, அண்ணா கர்த்தர் மன்னிப்பார். ஆனால் எதிர்த்து நிற்கணும், கர்த்தர் தான் முதல் எதிராளி. அல்லேலூயா, அல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு எப்படி கர்த்தர் முதல்ல எதிராளியாக இருக்கிறார். அல்லேலூயா. உன் மனசில் நான் உயர்ந்தவன், நான் ஜெபிக்கிறான், வேதவசனம் வாசிக்கிறேன், நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், நான் சபை நடத்துகிறேன் சொல்லாத. அல்லேலூயா. நினைக்காது. நீ சொல்ல நான் வசனத்துக்கு அடிமை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாருக்கும் எல்லாமே அடிமையாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கு மட்டும் நாம் பிள்ளையாக இருக்கிறோம். அல்லேலூயா. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. யானா ஊர் எல்லையில் உன்னை சேர்த்தணைக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. இந்த 8 வருஷ தூரம் பிரயாணப்பட்டவனால கர்த்தர் என்ன செஞ்சார்? மனுஷனை கையில் ஒப்பு கொடுக்கலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எல்லா அவமானத்தையும் தாங்கிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி இன்னொரு ஆண்டவர் அப்படி சோத்திரம் வருக தாமதப்பட்டுன்னு அவமானங்களை குறித்து நான் ஒரு பிரசங்கம் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா அவமானத்தையும் கர்த்தர் ஏற்று அப்படி நடத்தினார். அல்லேலூயா. கரங்களை தலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. ரட்சிப்பின் எல்லையில் உன்னை சேர்த்தணைத்தா அவர் எல்லா நுகத்தையும் சுமக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் 8 வருஷம் தூரம் போனேன். நீங்கள் எத்தனை வருஷம் தூரம் போனீங்க? வருஷம் ஒன்றும் போகலை, நாட்கள் மாதம் போனது உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கிலோமீட்டர் அளவு தான். அல்லேலூயா. நடந்து தேடி ஜபிச்சு அர்ப்பணித்து அவன் மன்னிப்பு கேட்டு தாழ்மை எடுத்து பொறுமை எடுத்து நிதானம் எடுத்து 1 கிலோமீட்டர் தான். அல்லேலூயா.
வேற ஒரே ஒரு கிலோமீட்டர் தான். கிட்ட வந்துட்டா கிறிஸ்துவாகிய இயேசு உன்னை சேர்த்தழைப்பார். அல்லேலூயா. அவரை கட்டி அணைச்சா எந்த மனுஷங்களை விடவும் மாட்டார். அல்லேலூயா. எந்த மனுஷனும் உன்னிடத்தை அவர் இடத்துல பிரிக்கவும் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட பாவத்தை எல்லாம் இயேசு எனக்கு எப்படி பண்ணிட்டாரா? என்னை விட்டு தூரப்படுத்திட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சிறிதளவு கூட பிச்சு கூட எடுக்க முடியாது. அல்லேலூயா. அவ்வளோத்துக்கு அசுத்தம். அல்லேலூயா. சொல்ல மாட்டியாளோ? அல்லேலூயா. சோத்திரம். ஒரு வாரம் 2 வாரம் தூரம் போனவர்களை நம்ம என்ன செய்யணும்? இவன் தேவனுக்கு பிரியமில்லாதவன் சொல்லுறான். அல்லேலூயா. 8 வருஷம் தூரமானா தலையில் இருக்கிற ஒரு முடி கூட என்ன செய்ய முடியாது சுத்தமா. சொல்ல மாட்டியாளோ? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட எண்ணெய் கர்த்தர் மீட்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. என் பாவத்தையெல்லாம் தூரமாக்கி, அல்லேலூயா, அவைகளில் பாவத்துக்கு ஏற்ற தண்டனையை பூர்த்தி அடையும்படி கர்த்தர் செய்துவிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இது வரைக்கும் கற்றுக்கவே எந்த மனுஷன் கையில் ஒப்பு கொடுக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அநேக பிள்ளைங்கள்லாம் பார்க்கும்போது இப்போ கர்த்தர் நிறைய பிள்ளைங்களை என்ன செய்ய ஊழியக்காரர் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு சோதனம் தண்டனைக்கு மேலே தண்டனை, பேச்சுக்கு மேலே பேச்சு. நான் ஒன்று சொல்லுறேன், கர்த்தர் மனுஷன் கையில் ஒன்று ஒப்பு கொடுக்குறாருன்னா இன்னும் உங்ககிட்ட குறை இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அதிகமாக சொல்லியிருக்கிறேன், என் உடன் ஊழியக்காரன் அதிகமாக சொல்ல, ஒன்றை கர்த்தர் ஊழியக்காரர் கையில் எந்த மனுஷன் கையில் ஒன்று ஒப்பு கொடுக்குறாருன்னா அவன் நீ இன்னும் பாவத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தேவ பிள்ளை அந்த கர்த்தர் எந்த மனுஷன் கையிலையும் கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார். சோத்திரம். பாருங்க, என் பாவத்தை எல்லாம் கர்த்தர் தூரமாக்கி போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாசமாக போன நாட்டம் பிடிச்ச பாவத்தை எல்லாம் கர்த்தர் என்ன விட்டு தூரமாக்குறது உண்டானால் உங்களுடைய பாவத்தை கர்த்தர் தூரமாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மீகா 7வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. மீகா 7வது அதிகாரம் அதோடைய 19வது வசனம். சோத்திரம். மீகா 7:19. மீகா கொஞ்சம் சத்தமாக வாசிங்க. அவர் திரும்ப உன் மேலே என் மேலே இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாத்தையும் நம்மகிட்ட அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் அவள் போட்டுருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்ற ஒரு வேளை சொல்லட்டும், பார்க்குறவங்கள சொல்ல, இவன் இந்த பாவம் செஞ்ச ஆள் இல்லையா, இந்த தவறு செஞ்ச ஆள் இல்லையா, இந்த பேச்சை பேசின ஆள் இல்லையா, இந்த ஊழியக்காரனை பார்த்து எதிர்த்து பேசின ஆள் இல்லையா. சொல்லட்டும், உன் பாவத்தை கத்து நீ திரும்பி வந்தேன்னா உன் பாவத்தை கத்து கடல் ஆழத்தில் மூடி போடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வேணாலும் சொல்லட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ காரியத்தை எங்கப்பட்ட கர்த்தர் நீ திரும்பி கர்த்தரிடத்துல வந்தேன்னா அவைகள் எல்லாவற்றையும் கடலின் ஆழத்தில் கர்த்தர் போட்டிருக்கிறார். அல்லேலூயா. திரும்பி வருவியலா? அல்லேலூயா. திரும்பி வருவியலா? அல்லேலூயா. ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 59வது அதிகாரம் அதோடைய 2வது வசனம். உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்களுக்கு தேவனுக்கு நடுவாக ஒரு பெரிய பிரிவினை இருக்கு. உங்கள் பாவங்களை செவிக்கொடாதபடிக்கு அந்த இயேசுவின் நல்ல முகத்தை, அந்த இயேசுவின் நல்ல வார்த்தைகளை உங்களை விட்டு உங்கள் பாவம் மறைக்கிறது. அல்லேலூயா. உங்கள் இருதயத்தின் யோசனை மறைக்கிறது. அல்லேலூயா. இயேசுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய கேப் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திர ரட்சிப்பின் எல்லையில் அண்டையில் வரும்பொழுது உன்னை சேர்த்தணைத்திருக்கிற ஆண்டவருக்குடைய அன்பை விட்டு உங்கள் பாவங்கள் உங்களை மறைச்சி வச்சிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ மனம் திரும்ப ஆசைப்படுறாயா? அல்லேலூயா. நீ மனம் திரும்ப ஆசைப்பட இந்த 1ஆம் தேதி கர்த்தரை அணைக்க ஆசைப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பின் அன்புக்குள்ள, ரட்சிப்பின் அடைக்கலத்துக்குள்ள சோத்திரம். கர்த்தர் எவ்வளோ தூரமானாலும் போ, அந்த தூரத்தை மட்டும் கணக்கிட்டு நீ திரும்பி வரக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, மீண்டும் வருவியான்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீ மீண்டும் எதிர்பார்த்து வருவாயா? மீண்டும் கர்த்தரை நேசிப்பார்ன்னு சொல்லி எதிர்பார்த்து வருவாயா? நான் மீண்டும் கர்த்தருடைய சமூகத்தில் அடிமையாக இருக்கிறேன், நான் அடிமையாகவே இருந்துடுறேன் என்று சொல்லி நீ கர்த்தருடைய சமூகத்தில் திரும்பி வர ஆசைப்படுகிறாயா? ஒரே ஒரு
வசனத்தை மட்டும் வாசித்து முடிச்சிடும். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனம். சோதரம், பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் கர்த்தர் உங்களை சாட்சியாக வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு உங்களை சாட்சியாக வைப்பார். நீங்கள் திரும்பி வந்தா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையை, கர்த்தருடைய மனம் திரும்பி வந்தால் கர்த்தருடைய சாட்சியாக வைப்பார். அல்லேலூயா. உன் குடும்பத்தை கர்த்தர் சாட்சியாக வைப்பார். அல்லேலூயா. உன் பிள்ளைகளை கர்த்தர் மேன்மையான சாட்சியாக வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் அக்கிரமத்தை எல்லாம் நீக்கி, உன் தூஷணங்களை எல்லாம் மாற்றி, உன் அவமானங்களை எல்லாம் மாற்றி, நீ குறைந்தவன் தாழ்ந்தவன் எல்லாம் மாற்றி, அவன் கர்த்தரின் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இம்மாதத்திலிருந்து ஆமை சோத்திரம் உன்னை, உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து ஆமை சோத்திரம் உன்னுடைய நோய்கள் எல்லாம் உன்னை விட்டு நீக்குவார்னு சொல்லி வாக்கு பண்ணுகிற ஆண்டவர். நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவரை சேவித்து மனுஷன் செய்கிறது போல செய்யாம நீ கர்த்தருடைய ரட்சிப்பு கண்ட உள்ள வந்தா நிச்சயமா தேவ பிள்ளையை நீ எதிர்பார்க்கிறது மின்பதாக அவன் மிகுந்ததான ஒரு சமாதானத்தையும் வளர்ச்சியும் உயர்வையும் கர்த்தர் உனக்கு அருளி செய்வார்.